தமிழ் சினிமால 30 வருடங்களுக்கும் மேலாக தன்னை ஒரு முன்னணி ஹீரோவாக நிலைநிறுத்தி கொண்டிருப்பவர் நடிகர் விஜய். பாக்ஸ் ஆபீஸ் கிங்காக வலம் வரும் விஜயின் தற்போதைய சம்பளம் 150 கோடியை நெருங்கிக் கொண்டிருக்கு. இது போன்ற ஒரு சமயத்தில் அவர் சினிமாவிலிருந்து விலகி முழு நேர அரசியலில் ஈடுபட போறதாக அதிரடியாக அறிவிச்சிருக்காரு. விஜய் லியோ படத்தை தொடர்ந்து தற்போது வெங்கட் பிரபுவோட இயக்கத்துல கோட் படத்துல நடிச்சிட்டு வராரு. ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரிக்கும் இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைக்கிறாரு. அவர்கிட்ட அப்டேட் கேட்டா படத்தை பத்தின எந்த அப்டேட்டும் தர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. பற்றி செய்தி வருவான்னு ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த நிலையில எதிர்பாராத விதமாக விஜயின் அரசியல் என்ட்ரி குறித்த தகவல் வெளியாச்சு. தமிழக வெற்றி கழகம் என்ற பெயர்ல விஜய் கட்சி தொடங்கி இருக்காரு. தற்பொழுது கமிட் செய்த படங்கள்ல நடித்து முடிச்சிட்டு முழு நேர அரசியலையும் ஈடுபட போகலாம். தற்பொழுது கோட் படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு இலங்கையில நடக்க இருக்கிறதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு. படப்பிடிப்பிற்காக இலங்கை செல்ல இருக்கும் விஜய் கூட ராஜபக்சேவின் சந்திப்பு நடக்க இருக்கிறதாக சொல்லப்படுது. மனைவி சங்கீதாவும் உடன் செல்ல வாய்ப்புகள் இருக்காம். விஜயின் மனைவி இலங்கை தமிழர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனா எந்த அளவிற்கு சரியான தகவல்கள் தெரியல.